நான் அடிக்கடி மேடையில் சொல்லுவது போல் எங்களை ஓரங்கட்ட பார்த்தாலும் ஒதுக்கி வைக்க பார்த்தாலும் நாங்களே மையம் என்பதை நிரூபிப்போம். நிறுவனம் ஆனதா இல்லையா? 2 சீட்டு என்று கிண்டல் செய்கிறவனுக்கு அந்த 2 சீட்டினுடைய அருமை என்னவென்று அப்போதுதான் தெரிந்திருக்கும். 2 சீட்டு என்று 3 சீட்டு விளையாடுகிறவன் நம்மை கிண்டல் செய்கிறான். 3 சீட்டு கும்பல். அவன் நம்மை கிண்டல் செய்கிறான். இந்த 2 சீட்டுக்குள்ள அருமை தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல உலகத்துக்கே தெரிந்தது. சிறுத்தைகள் என்ன முடிவெடுக்க போகிறார்கள்? கவுண்ட் டவுன் போடுறான். இன்னும் 3/4 மணி நேரம் இருக்கு, இன்னும் அரை மணி நேரம் இருக்கு, இன்னும் 1/4 மணி நேரம் இருக்கு, இன்னும் 10 நிமிஷம் இருக்கு, இன்னும் 5 நிமிஷம் இருக்கு. என்னதான் திருமாவளவன் வாய் திறக்க போகிறார்? இதை நான் பெருமைக்காக சொல்லவில்லை தோழர்களே. இந்த இடத்தில் இந்த இயக்கம் வந்து இன்றைக்கு நிற்கிறது என்று சொன்னால், இத்தகைய ஒரு ஆற்றலாக இந்த இயக்கம் இன்றைக்கு பரிணமித்திருக்கிறது என்று சொன்னால், 10 ஆண்டு காலம் தேர்தல் புறக்கணிப்பு காலத்தில் எத்தகைய அடக்குமுறைகளையும் ஒடுக்குமுறைகளையும் நாம் எதிர்கொண்டிருப்போம் என்பதையும், இந்த 25 ஆண்டு கால தேர்தல் அரசியல் களத்தில் எத்தகைய சூது சூழ்ச்சி வஞ்சகம் அனைத்தையும் எதிர்கொண்டிருப்போம் என்பதையும் எண்ணி பார்க்க வேண்டும். இதை புரிந்து கொண்டால்தான் ஒரு தலைமைக்குரிய அருமை என்ன என்பதை புரிந்து கொள்ள முடியும். ஏதோ ஏசிங்கிறதுனால வந்துட்டாங்க அப்படின்னா எல்லா ஏசியும் வந்திருக்கணும்ல. ஏதோ சாதிங்கிறதுனால வந்துட்டாங்கன்னா சாதி பேரை சொல்றவங்க வந்திருக்கணுமா இல்லையா? சாதி பேரை சொன்ன எந்த இயக்கமாவது தமிழ்நாட்டுக்குள்ள வளர்ந்திருக்கா? சமகாலத்தில் நம்மோடு சாதி பெயரை கொண்டு அரசியல் இயக்கத்தை தொடங்கிய யாராவது இந்த களத்தில் இருக்கிறார்களா? தோழர்களே, இன்றைக்கும் நான் சொல்லுகிறேன், அடித்து சொல்லுகிறேன், சிறுத்தைகள் இல்லாமல் தமிழ்நாடு அரசியல் இயங்காது. ஆணவத்தோடு சொல்லவில்லை, தமிழ்நாடு அரசியலின் நாடி பிடித்து சொல்லுகிறேன். ஜோசியம் சொல்லவில்லை, தீர்மானிக்கும் ஆற்றல் இருப்பதனால் சொல்லுகிறேன். தமிழ்நாட்டில் யாரும் சொல்லல. தேர்தல் முடிவுக்கு பிறகு இங்கே தொங்கு சட்டசபை உருவாகும் என்பதை சொன்னவன் திருமாவளவன். நடந்ததா இல்லையா? ஆட்சி அமைப்பதற்கு சிலருக்கு சில தொகுதிகள் தேவைப்படும், சில எண்ணிக்கை தேவைப்படும். அப்படி ஒரு நிலை உருவாகும் போது நான் சட்டமன்றத்தில் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். அதனால் காட்டுமன்னார் கோவிலில் நான் போட்டியிட போகிறேன் என்ற முடிவை தேர்தலுக்கு முன்பே சொன்னேன். ஏன் போட்டியிடல அப்படிங்கிறதுக்கு என்கிட்ட விளக்கம் கேட்கிறவன் எவனோ ஒரு ஆள் கூட அவர் போட்டியிடாமல் போனதற்கு எது காரணம் என்று திமுகவிடம் யாரும் கேட்கவில்லை. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.